ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல எஸ்கே நடிச்சு இப்ப தேட்டரிக்கலா ரன் ஆயிட்டு இருக்க மதராசி மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவோட நார்த்ல கன் கல்ச்சர் இருக்கிற மாதிரி சவுத்ல அதாவது தமிழ்நாட்டிலும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் நினைக்கிறாங்க. கண்டெய்னர்ஸ் நிறைய வந்திருக்க கன்ஸ் எப்படியாச்சும் பிடிக்கணும்னு போலீஸும் ட்ரை பண்றாங்க. பட் அதுவும் அவங்களால முடியாம போயிடுது. இதனால சூசைட் ஆபரேஷன் மூலமா டோட்டலா அந்த கண்டெய்னர்ஸை வெடிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சூஸ் பண்றாங்க. அதுதான் எஸ்கே. எஸ்கே அந்த வேலையை பண்ணி முடிச்சாரா, அவர் பண்றதுக்கான காரணம் என்னன்றதா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு கமர்ஷியல் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எனக்கு இந்த மூவி பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருந்தது, பிடிச்சிருந்தது. முக்கியமா சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தது. வித்யுத் ஜம்வாலா இருக்கட்டும் அண்ட் ஸ்பையா வர கேரக்டரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அனிருத்தோட பிஜிஎம் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருந்தது, சில இடங்கள்ல சலிப்பை ஏற்படுத்துச்சு. இயக்குனரா ஏஆர் முருகதாஸ் அந்த டெலிஷியஸ் டிசார்டர்ன்ற ஒரு நோயை கையாண்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலமே ஸ்டன் காட்சிகள் தான். அவ்வளவு அழகா எடுத்திருந்தாங்க. கதை டிஃபரெண்டா இருந்தாலும் இவங்க எழுதின ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக் ஆன மாதிரி தான் இருந்தது. சண்டைன்னு போனதுனால பாத்தீங்கன்னா படத்தோட கதையோட எதுவுமே ஒட்டல. இந்த படத்துல வா ஃபேக்டர் கூடிய காட்சிகள் நிறையவே இருக்கு. எக்ஸாம்பிளா இன்ட்ரோல் பிளாக்லாம் செமையா இருந்துச்சு. கிட்ட டைம் பிளஸ் மணி இருந்து ஒரு ஆக்ஷன் பேக்கான படம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மதராசியை ட்ரை பண்ணலாம். மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன்.